நீங்க இப்போ ப்ரிவ்யூல பார்த்த மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு மாஸ் வீடியோவை ரொம்பவுமே ஈஸியாவே உங்க மொபைல் ஃபோன்ல நீங்களாவே எடிட் பண்ணிக்கலாம். அது எப்படிங்கிற பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா, உங்க மொபைல் ஃபோன்ல இருக்கிற அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு தேவையான நான் கொடுத்துருக்கிற ஃபுல் ப்ராஜெக்டை உங்களுடைய அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் ஃபுல் ப்ராஜெக்டை இம்போர்ட் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவை நம்ம ரொம்பவுமே ஈஸியாகவே எடிட் பண்ணிடலாம். இப்போது ஸ்டெப் 1ல் நீங்கள் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, உங்களுடைய இமேஜுடைய ரேஷியோவை சேஞ்ச் பண்ண போகிறீங்க. நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு வெறும் ஒரே ஒரு இமேஜ் மட்டும் இருந்தாலே போதும். அந்த ஒரு இமேஜுடைய சைஸை மட்டும் 9:16 சேஞ்ச் பண்ண போகிறோம். இது ஸ்டெப் 1. ஸ்டெப் 2ல் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அந்த இமேஜுடைய அதாவது 9:16 சேஞ்ச் பண்ண அந்த இமேஜுடைய பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி பிஎன்ஜி இமேஜ் மாற்ற போகிறோம். இது ஸ்டெப் 2. இந்த ரெண்டு ஸ்டெப்பை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும். நம்ம வீடியோவை ரொம்பவுமே ஈஸியாகவே எடிட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஸ்டெப் 1ல் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இமேஜுடைய ரேஷியோவை சேஞ்ச் பண்ண போகிறோம். வாங்க அது எப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகே, இப்போ இமேஜ் எடிட் பண்ண போகிறோம். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் செகண்டில் இருக்கிற 9:16ங்கிற இந்த ரேஷியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷன் இருக்கும், அது இருக்கையிலே ஹை குவாலிட்டி கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா கிரியேட் ப்ராஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு ஸ்க்ரீனில் 9:16ல் ஒரு நியூ ப்ராஜெக்ட் கிரியேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜை மட்டும் உள்ளே ஆட் பண்ண போகிறோம். கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. செகண்ட் உள்ள மீடியா ஐக்கானை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள வியூ ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய ஃபோட்டோவை எந்த ஃபோட்டோவில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் உங்களோட இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணாலே போதும், உங்களோட இமேஜ் இதே மாதிரி உள்ளே ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு உங்களோட இமேஜை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ண போகிறோம். உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் மேலே இருந்து 5வது ஆப்ஷன் ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும் உங்களோட இமேஜ் ஸ்க்ரீன் ஃபுல்லாக ஜூம் ஆயிரும். உங்களோட இமேஜ் இன்னும் கொஞ்சம் ஜூம் தேவைப்பட்டால் கூட நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம். ஃபோட்டோ ஓரமாக இருந்தால் கூட நீங்கள் மூவ் பண்ணி சென்டர் செட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள மூவ் அண்ட் ஆப்ஷன் போய்க்கோங்க. தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஜூம் தேவைப்பட்டால் ஜூம் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இமேஜ் ஓரமாக இருந்தால் நீங்கள் மூவ் பண்ணி சென்டர் செட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இமேஜ் சேவ் பண்ண போகிறோம். இந்த இமேஜை நீங்கள் சேவ் பண்ணுறதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஷேர் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் மேலிருந்து 3வது கரண்ட் ஃப்ரேம் அஸ் பிஎன்ஜின்னு இருக்கா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சேவ் ஐக்கான் கேட்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த இமேஜ் சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இமேஜோட சைஸ் சேஞ்ச் பண்ணுறத ஒரே ஒரு பேக்கா மட்டும் நான் சொன்ன மாதிரி 9:16ல் சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் மெயினாக நோட் பண்ண வேண்டியது ஒன்று மட்டும் தான். நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜ் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஃபுல் சைஸ் இமேஜாக இருக்கணும். நீங்கள் செல்ஃபி எடுத்த இமேஜையோ இல்லாட்டி ஆப் சைஸ் இமேஜை வச்சு வீடியோ எடிட் பண்ணிங்கன்னா வீடியோ பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜ் இப்போ நான் ஆட் பண்ணியிருக்க மாதிரி இதே மாதிரி ஃபுல் சைஸ் இமேஜாக இருக்கணும். அதாவது உங்களோட பேஸ்லேருந்து இந்த கால் வரை எல்லாமே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களோட இமேஜ் கவர் ஆகிருக்கணும். நீங்கள் செல்ஃபி எடுத்த இமேஜோ ஆப் சைஸ் இமேஜை வச்சு எடிட் பண்ணிங்கன்னா வீடியோ பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு இதே மாதிரி ஃபுல் சைஸ் இமேஜை எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துகிட்டு நான் சொன்ன மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம ஸ்டெப் 1 பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸ்டெப் 1 என்ன பண்ணோம், ஜஸ்ட் இமேஜோட ரேஷியோ மட்டும் சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணிட்டோம். இது நம்ம ஸ்டெப் 1 கம்ப்ளீட்டாகவே எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம ஸ்டெப் 2ல் என்ன பண்ண போகிறோம்னா, உங்களுடைய இமேஜோடைய பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிவிட்டு பிஎன்ஜி இமேஜ் மாற்ற போகிறோம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்கள் மொபைல் ஃபோனில் உள்ள கூகுளை ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுளை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் மேலே உள்ள செர்ஜ் ஐக்கானில் ரிமூவ் பேஜ்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா இதே மாதிரி நிறைய வெப்சைட் வரும். அதில் லாஸ்ட் வந்தீங்கன்னா இந்த இடத்துல அடாப்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, அதாவது ஃப்ரீ இமேஜ் பேக்ரவுண்ட் ரிமூவர்னு சொல்லி அடாப்ட்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கச்சிட்டி இமேஜ் கிடைக்கும். இதில் அப்படியே கீழே வந்தீங்கன்னா கீழே அப்லோட் இமேஜ்னு ஒரு ஆப்ஷன் காட்டுதா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா அடுத்து உங்களுக்கு இமேஜ் செலக்ட் பண்ணுற மாதிரி சொல்லும். இந்த இடத்துல உள்ள இந்த ப்ளஸ் ஐக்கான் மாதிரி இருக்கா, அது மாதிரி டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ண அந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா அலைட் மோஷன்ங்கிற ஃபோட்டோ சேவாக இருக்கும். அந்த ஃபோட்டோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட இமேஜ் இது மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா போதும், உங்களோட இமேஜ் உள்ள ஆட் ஆயிரும். உள்ளே ஆட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆக ஆரம்பிச்சிடும். இதே மாதிரி உங்களோட இமேஜோடைய பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகிட்டு ஒரு பிஎன்ஜி இமேஜ் கிடச்சிரும். கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் இமேஜ் டவுன்லோட் பண்ணிக்கோங்க.
ஓகே, இமேஜை நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது சைன்இன் பண்ண சொன்னால் நீங்கள் சைன்இன் பண்ணிக்கோங்க. சைன்இன் பண்ணால் மட்டும் தான் நம்மளால் இமேஜ் வந்து டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ ஓகே, நான் சொன்ன மாதிரி ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி உங்களோட இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஸ்டெப் 1 எடிட் பண்ணிட்டோம். ஸ்டெப் 2 நம்ம வந்து எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நான் கொடுத்துருக்க அந்த ஃபுல் ப்ராஜெக்ட்டை உங்களோட அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் இம்போர்ட் பண்ண அந்த ஃபுல் ப்ராஜெக்ட்டை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இமேஜை மட்டும் தான் நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் லிரிக்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, பேக்ரவுண்ட் லிரிக்ஸோடைய வீடியோ வந்து ஆட் ஆகிருக்கும். ஸோ ஓகே, அதை நீங்கள் எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம். அப்படியே ரைட் சைடு வந்து மூவ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம வந்து ஒரு ரெண்டு இமேஜ் மட்டும் ஆட் பண்ணிட்டா வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சிச்சு. அந்த 2 இமேஜ் எங்கே இருக்குன்னு மட்டும் சொல்கிறேன். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ நான் வந்து கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல ஒரு ஆடியோ நான் வந்து கொடுத்துருக்கேன். ஆடியோக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆடியோக்கு மேலே 2 இமேஜ் இருக்கா, லென்த்தாக 2 இமேஜ் இருக்கும். ஸோ ஓகே, ஆடியோக்கு மேலே 2 இமேஜ் இருக்கும். இது வந்து இமேஜ் 1ன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே உள்ளதை இமேஜ் 2ன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஓகேவா, ஆடியோக்கு மேலே 2 இமேஜ் நான் வந்து கொடுத்துருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு உள்ளதை இமேஜ் 1ஆ வச்சுக்கோங்க. செகண்ட் உள்ளதை இமேஜ் 2ஆ வந்து வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு இமேஜ் 1 வந்து என்ன இமேஜ் ஆட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ணீங்க பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே 9:16 உங்களுடைய இமேஜுடைய சைஸ் வந்து சேஞ்ச் பண்ண சொன்னேன். அந்த இமேஜை இந்த இடத்துல ஆடியோக்கு மேலே உள்ள அந்த ஃபஸ்ட்டு இமேஜில் வந்து ஆட் பண்ண போகிறீங்க. ஆடியோக்கு மேலே உள்ள அந்த ஃபஸ்ட்டு இமேஜில் நீங்கள் ஃபஸ்ட்டு 9:16 இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. அந்த இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறீங்க. அது எப்படிங்கிற பார்த்துலாமா? இப்போ ஆடியோக்கு மேலே இருக்கிற அந்த ஃபஸ்ட்டு இமேஜ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கலர் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள லாஸ்ட்டாக இருக்கிற இந்த மீடியா ஐக்கானை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள மீடியா ஐக்கானை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு மேலே உள்ள ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் 9:16 சேஞ்ச் பண்ண அந்த இமேஜ் அலைட் மோஷன்ங்கிற ஃபோல்டர் வந்து சேவாக இருக்கும். அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் 9:16 சேஞ்ச் பண்ண அந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே உள்ள ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். உங்களோட இமேஜ் இதே மாதிரி ஸ்க்ரீன் வந்து அடையாயிருச்சா? இப்போ நான் வந்து பேக்ரவுண்ட், அதாவது 9:16 சேஞ்ச் பண்ண அந்த இமேஜை ஆடியோக்கு மேலே உள்ள ஃபஸ்ட் இமேஜில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஆடியோக்கு மேலே உள்ள செகண்ட் இமேஜ் இருக்கா, அந்த இமேஜில் நீங்கள் என்ன இமேஜ் ஆட் பண்ணணும்னா, நீங்கள் 9:16 இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டீங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி ஒரு பிஎன்ஜி இமேஜ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. அந்த பிஎன்ஜி இமேஜை அந்த ஆடியோக்கு மேலே இருக்கிற அந்த செகண்ட் இமேஜ் இருக்கா, அந்த செகண்ட் இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு கலர் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் மீடியா ஐக்கானை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே உள்ள மீடியா ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ண அந்த பிஎன்ஜி இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட்ஸில் வந்து சேவ் ஆகிருக்கும். அந்த டவுன்லோட்ஸ் போய்க்கோங்க. நீங்கள் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ண அந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம வீடியோவை கம்ப்ளீட்டாகவே எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். ஜஸ்ட் நீங்கள் 2 இமேஜ் மட்டும் நான் சொன்ன மாதிரி மட்டும் உள்ள ஆட் பண்ணிட்டீங்கன்னா போதும், வீடியோவை கம்ப்ளீட்டாகவே எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். நீங்கள் இப்போ ப்ரிவியூவில் பார்த்த அந்த 3D வீடியோவை ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு இந்த இடத்துல லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லைனில் லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் ஐக்கான் போட்டு மேலே ஒரு ஆரோ மார்க் இருக்கும். அந்த ஆரோ மார்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. மேலே உள்ள ஆரோ மார்க் மேலே ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா இதே மாதிரி ஒரு லைன் வந்து ஓப்பன் ஆகும். இதில் இந்த இடத்துல உள்ள கேமரா ஐக்கான் மட்டும் ஆப்பில் இருக்கும். இந்த 3D கேமரா ஐக்கானை மட்டும் இதே மாதிரி ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் வீடியோ ப்ளே பண்ணிவிட்டு பாருங்களேன். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த அந்த ஒரு வீடியோவை நம்ம ரொம்பவுமே ஈஸியாகவே எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். அவ்வளோதான். நீங்கள் வீடியோவை சேவ் பண்ணும்போது மட்டும் இந்த கேமரா ஐக்கானை ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா 3D எஃபெக்ட் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் வந்து கிடைக்காது. நீங்கள் வீடியோ சேவ் பண்ணும்போது மட்டும் இந்த 3D ஐக்கானை மட்டும் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் வீடியோ வந்து சேவ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். வீடியோவை நம்ம கம்ப்ளீட்டாகவே எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். ஓகே, இப்போ நம்ம வீடியோவை கம்ப்ளீட்டாகவே எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். நீங்கள் இந்த வீடியோ வந்து சேவ் பண்ணிக்கலாம். வீடியோவை சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி மூவ் ஆகுது பார்த்தீங்களா, இதே மாதிரி மூவ் ஆகும்போது உங்களோட பேஸ் வந்து ஸ்க்ரீனில் சரியாக தெரியாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண கூட நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது எப்படிங்கிற மட்டும் சொல்கிறேன். இப்போ கேமரா ஐக்கான் இருக்கா, இந்த கேமரா மேலே பார்த்தீங்கன்னா கேமரா ஒன்று ஒரு 3D எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. மூவ் அண்ட் ட்ராஸ் போய்க்கோங்க. இதில் வந்து செகண்ட் பீட் மார்க் போய்க்கோங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் பீட் மார்க், இது வந்து செகண்ட் பீட் மார்க் வந்து போய்க்கோங்க. உங்களோட பேஸ் வந்து சரியாக தெரியாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் இது மாதிரி மூவ் பண்ணி கூட நீங்கள் அட்ஜஸ்ட் வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த இடத்துல வைக்கணும் தோணுதோ அந்த இடத்துல வந்து வச்சுக்கலாம். இப்போ அடுத்த பீட் மார்க் வந்து போய்க்கோங்க. அதில் போய்ட்டு உங்களுக்கு பேஸ் உங்களுக்கு எந்த சைடு நீங்கள் மூவ் பண்ணி நீங்கள் செட் பண்ண போகிறீங்களோ அந்த சைடு இது மாதிரி நீங்கள் மூவ் பண்ணி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எங்கிட்டனா நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகேவா, அது உங்களுக்கு வந்து பேஸ் வந்து ஸ்க்ரீனில் சரியாக தெரியலாட்டி நீங்கள் அந்த இடத்துல போய் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதான். வீடியோவை நம்ம கம்ப்ளீட்டாகவே எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். நீங்கள் இந்த வீடியோவை சேவ் வந்து பண்ணிக்கோங்க. மேலே உள்ள சேர் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு வீடியோ ஒரு ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் ரிசல்ட்ஸ் உங்களுக்கு தேவையான குவாலிட்டி வந்து கொடுத்துக்கோங்க. ஃப்ரேம் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கொடுத்துக்கோங்க. குவாலிட்டி கம்மியாக இருந்தால் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி விட்டு எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ண உங்களோட வீடியோவை சேவ் வந்து பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.